அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சாகா கலை என்பது எது? அது நம்ம எப்படி இருக்குன்னா, தூக்கத்தை ஒழித்தால் ஆயுள் விருத்தி ஆகும். ஒருவன் ஒரு நாளைக்கு 2.5 நாழிகை தூங்க பழக்கம் செய்வானானால் அவன் 1000 வருடம் ஜீவித்து இருப்பான். எப்போதும் மறப்பில்லாமல் ஆசானுடைய திருவடியை ஞாபகம் செய்து கொண்டிருப்பதே சாகாத கல்விக்கு ஏதுவான். ஒரு 2.5 நாழிகைன்றது 2.5 மணி நேரம் தான் நான் நினைக்கிறேன். ஒரு 2.5 மணி நேரம் நம்ம தூக்கம் பழக்கம் செஞ்சுட்டு இருந்தோம்னா நாம் அதான் சொல்கிறாங்க, சாகாத விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்போ தான் சாகாத கல்விக்கு தூக்கத்தை ஒழிக்கணும். தூக்கத்தை அடியோடு யார் ஒழிக்கிறாங்களோ அவங்க 1000 காலம் 1000 வருடம் வாழ்ந்ததுக்கு சமம் அப்படின்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆசான் என்னன்னா, ஒருவன் என்ன செய்யணும்னா, 2.5 நாளைக்கு தூங்குற அளவுக்கு நம்ம பழக்கம் செஞ்சுட்டோன்னா நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். அதே சமயம் 1000 வருஷம் வாழ்ந்ததுக்கு சமம். ஆசானுடைய காலை நம்ம திருவடியை கெட்டியாக நம்ம பிடிச்சிக்கணும். அவர் சிந்தனையிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சிந்தனையிலே இருக்கணும் என்பது தான் சாகா கல்விக்கு. இது சாகா கல்விக்கு வழின்றது ஐயா சொல்கிறாங்க. சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகள் என்பது என்ன? சுத்த சன்மார்க்கத்துக்கு முக்கிய தடைகளாகிய சமயம், மதம் முதலிய மார்க்கங்கள் முற்றும் பற்றற கைவிட்டவர்கள், காமம், குரோதம் முதலியவர்களை நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்து கொள்பவரும், கொலை புலை தவிர்த்தவர்களும் ஆகிய இவர்கள் தன் சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் ஆவார்கள். ஒரு சுத்த சன்மார்க்கத்துக்கு முக்கியமான எதுனா சமயம், மதம் இதெல்லாம் அடியோட தவிர்த்துக்கணுன்றாங்க. ரெண்டாவது என்னன்னா, காமம், குரோதம் முதலாம் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவால் அதெல்லாம் நம்ம காமம், குரோதம் எல்லாத்தையும் தடுத்துக்கணுன்றாங்க. மூணாவது கொலை புலை தவிர்த்தவர்கள். நம்ம உணவுல மாமிச உணவு இதெல்லாம் எதுவுமே தவிர்த்தோன்னா எந்த உயிரும் தன்னுயிராக நினச்சோம்னா நம்ம சுத்த சன்மார்க்கத்துக்கு வழி அப்படின்றாங்க. கொலை புலை தவிர்க்கணுன்றாங்க. இவர்கள் தான் சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் ஆவார்கள்ன்றாங்க. மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் இவை எல்லாத்தையும் இவை முதலியவைகளை தவிர்த்து கொள்வார்கள். இதெல்லாம் நம்ம சுத்த சன்மார்க்கத்துக்கு வழினாக்கா இந்த மரணம், இதனால தான் நமக்கு வருது சமயம், கொலைப்பொலை இது பண்ணுறது, சமயம், மதத்தெல்லாம் இதெல்லாம் முற்றுமாக தவிர்த்துட்டா சுத்த சன்மார்க்கத்துக்கு சரியான வழி இது அப்படின்றாங்க. இந்த துன்பம், மரணம், பிணி, மூப்பு, பயம்லாம் இதெல்லாம் நமக்கு வரவே வராதுன்றாங்க. இவை முதலியவை தவிர்த்து கொள்வார்கள். அதாவது செயற்கையாகிய குணங்களை நன்மையற்றையால் தடுத்து கொள்வர்களுக்கு கேவலாதிகரமான மரணம் நீங்குமா. செயற்கையான விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துக்கிட்டோம்னா கேவலாதிகாரமான மரணம் நீங்குங்கிறாங்க. நன்முயற்சியால் தடுத்து கொள்பவர்களுக்கும் அப்படி இல்லாது இவ்விடம் காத்திருப்பவர்கள் மரணத்தை, அதாவது செயற்கையாகிய குணங்களை நன்முயற்சியால் தடுத்து கொண்டவர்களுக்கும் கேவலாதிகாரமான மரணம் நீங்கும். அப்படி இல்லாது இவ்விடம் காத்திருப்பவர்கள் மரணத்தை தவிர்த்து கொள்ள மாட்டார்கள். அருள் விளக்கும் காலத்தில் அவர்கள் பரிபாகத்துக்கு தக்கதாக இகலோக போகத்தை மட்டும் அனுபவிக்க கூடும். பரலோக போகமாகிய ஞான சித்திகளை பெற மாட்டார்கள்ன்றாங்க. நம்ம இகலோகத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட்றாங்க. உலகியல் விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஞான சித்தி கிடைக்காது. அவங்களுக்கு பரலோக போகமே ஞான சித்திகள் கிடைக்காது. அவங்களுக்கு பரிபாகம்னா அவங்களுக்கு உணவு வழங்குதல் அதுதான் கிடைக்கும், மற்ற எல்லாமே கிடைக்கும். ஆனால் பரலோகத்தை அடைய முடியாது அவங்களால அப்படின்றாங்க. அதுதான் முக்கியம். சன்மார்க்கம் பெருநெறி ஒழுக்கங்கிறது புருஷோத்தம். நாம் பெரும் புருஷோத்தம் 4. அவை ஏமசித்தி செய்தல், சாகா கல்வி கற்றல், தத்துவ நிகிரகம் செய்தல், கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல். இந்த 4ஐயும் கடவுள் நிலை எப்படி இருக்குன்னா அதான் அவங்க அம்மயமாவாங்க. அவங்க ஜீவகாரணி ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறவங்க, சாகா கல்வி கற்கிறது, ஏமசித்தி செய்தல், தத்துவ நிகிரகம் செய்தல், இதை எல்லாத்தையும் இது பண்ணாக்க நமக்கு இந்த 4ஐயும் நம்ம கடைப்பிடிக்கணுன்றாங்க.
அதுக்கப்புறம் ஒழுக்கம், ஒழுக்கத்திலே 4 ஒழுக்கம் சொல்கிறாங்க. அதில் வந்து இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இது 4ஐயும் கடைப்பிடிக்க சொல்கிறாங்க. அப்புறம் இந்திரிய ஒழுக்கம் வந்து கொடிய சொல் செவில் புகாது நாதம் முதலிய ஸ்தோத்திரங்களை கேட்டல். எந்த ஒரு கெட்ட சொல்லும் நம்ம காதில் செவி போகாமல் இறை சிந்தனையிலே இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் அசுத்த பரிசம் இல்லாது தயாவண்ணமாக அசுத்த பரிசம் இல்லாது தயாவண்ணமாக, கோடுரமாக கோபமாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் தயாவண்ணம் இரக்கமாக இருக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊரூரமாக பாராதிருத்தல். ஒருத்தவங்க வந்து நம்ம வந்து ஒருத்தவங்கள கோபமாகவோ ஊரூரமாகவோ பார்க்கவே கூடாதுன்றாங்க. சாந்த குணம் இருக்கணுன்றாங்க. ருசி விரும்பாதிருத்தல். முதல்ல ருசியை விரும்பாது இருக்கணும். நாக்கு ருசி கொள்வது நாரிய பின்னாக்குன்னு வள்ளலார் எழுதியிருக்காங்க. அப்போ நாக்கு ருசியை அதிகமாக விரும்பக்கூடாது. ஏன்னா நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது, உணவு விஷயத்தில் எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு இயற்கை உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. சுகந்தம் விரும்பாதிருத்தல். சுகந்தம் வாசனையெல்லாம் விரும்பக்கூடாதுன்றாங்க. அப்புறம் இன்சொல்லாடல். எப்போவுமே நல்ல சொல்லே சொல்லணும், நல்லதே நினைக்கிறாங்க. பொய் சொல்லாதிருத்தல். பொய்யே சொல்லக்கூடாதுன்றாரு. ஒரு க்ஷணம் கூட பொய் சொல்லாதீங்க. ஆனால் நல்லது கூட பொய் சொல்லலாம். ஒரு கோயில் போகிறோன்னா வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அந்த மாதிரிலாம் நான் அனுபவிச்சிருக்கேன். நல்ல விஷயங்களுக்கு பொய் சொல்லணும்னு அவசியம் தான் சொல்லலாம். அதுக்காக பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. அதே சமயம் பொய் சொல்கிறது கூட கவனமாக இருக்கணும். கண்டபடியெல்லாம் பொய் சொல்லி கெட்ட பேர் வாங்கக்கூடாது. அதே மாதிரி ஜீவஹிம்சை நேரிடும் காலத்தில் எவ்வித தந்திரத்தலாவது தடை செய்தல். ஒரு உயிருக்கு ஆபத்து வரும்போது அதை எந்தவித தந்திரத்திலாவது அந்த உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, அந்த ஆன்மாவுக்கு எந்த வித கஷ்டமாக இருக்கும் எந்த வித தந்திரத்தால் தடை செய்யணும். ஒரு உயிருக்கு போகிற நேரத்தில் அந்த உயிரை காப்பாற்று பண்ணதான் சொல்கிறார் ஐயா. பெரியோர்கள் அதுக்காக அப்புறம் நமக்கும் தெரியுது, ஏன்னா உலகம் அந்த அளவுக்குலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்து கவனமாக இருந்துக்கலாம். அப்புறம் பெரியோர்கள் எழுந்தருளிக்கும் இடங்களுக்கு செல்லுது. முக்கியமாக பெரியோர்கள்லாம் இப்போ எப்படின்னா ஜீவ சமாதி இருக்குது, கோயில்கள் இருக்குது, பெரிய பெரிய கோயில்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போயிட்டு வரலாம். அதெல்லாம் போயிட்டு வரலாம். பெரியோர்கள் இருக்கிற இடத்துக்கு நம்ம அவசியம் அந்த மாதிரி இடங்களுக்கு போகலான்றாங்க. ஜீவ உபகாரம் நிமித்தமாய் சாதுக்கள் வாசஸ்தலங்களிலும் திவ்ய திருப்பதிகளுக்கும் சஞ்சரித்தல். நம்ம வந்து எப்படின்னா ஜீவ உபகாரம் நிமித்தமாக நம்ம ஒரு யாருக்காவது உபகாரம் செய்யணும் கூட இந்த மாதிரி சஞ்சரிக்கலாமா. வாசஸ்தலங்களுக்கும் திருப்பதிகளுக்கும் சஞ்சரிக்கலாம். பல பெரிய கோயில்களுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வர நல்ல இடங்களுக்கு நம்ம போயிட்டு வரலான்றாங்க. நன்முயற்சியில் கொடுத்தல் எடுத்தல் அதிசை. ஒரு நல்ல மனுஷன் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், அதை வாங்கணுமா இருக்கலாம் அப்படின்றாங்க. மித ஆகாரம் செய்தல். அதிகமாக சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் அளவோடு சாப்பிடணுன்றாங்க. அது மித போகம் செய்தல். போகமும் மித போகம் செய்யணுன்றாங்க. மலஜலம் உபாதிகளை அக்கிரமம் அதிக்கிரமம் இன்றி சிரமத்தில் நிற்க செய்வித்தல்ன்றாங்க. கால பேதத்தாலும் உஷ்ண ஆபாசம். இது வந்து எப்படின்னா 28 இருக்கு விஷயங்கள். இதில் வந்து மலஜல உபாதைகளை அக்கிரமம் அதிக்கிரமம் இன்றி கிரமத்தில் நிற்க செய்வித்தல்றாங்க. அப்புறம் கால பேதத்தாலும் உஷ்ண ஆபாசத்தாலும் தடை நேர்ந்தால் ஔஷதி வகைகளாலும் பௌதீக மூலங்களாம். இப்போ உடம்பு சரியில்லாமல் ரொம்ப முடியாமல் போகுது இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் ஆகும்போது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம உடம்ப காத்துக்கணும் அப்படின்றாங்க. எப்படின்னா மருந்து வகையாலேயோ, அப்புறம் நாட்டு மருந்து, சித்தா மருந்து, அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, என்னது இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்பை வந்து அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள். கால பேதத்தாலும் உஷ்ண ஆபாசத்தாலும் தடை நேர்ந்தால் ஔஷதி வகைகளால் பௌதீக மூலங்களாலும் சரபேத அஸ்தபரிச தந்திரத்தாலும் மூலாங்க பிரணவ தியான தியானத்தால் கூட நம்ம உடம்புல இருக்க வியாதியை குணப்படுத்த முடியுன்றாங்க. தடை தவிர்த்து கொள்ளுதல். நம்ம உடம்புல நம்ம தடை தவிர்த்துக்கணுன்றாங்க. அதுக்கப்புறம் மந்ததரம் சுக்களத்தை அக்கிரமம் அதிக்கிரம் விடாது நிற்றல் அப்படின்றாங்க. தீவிரதரம் எவ்வகையிலும் சுக்கிலம் வெளிப்படாமல் நிறுத்தல். அதுக்கப்புறம் இடைவிடாது கவசத்தால் நம்ம தலைமுடிய மூடிக்கிட்டு தான் இருக்கணுன்றாங்க. கோஷத்தை கவசத்தால் ஏதாவது துணி போட்டு மூடணும். உச்சஸ்தாயில் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுன்றாங்க.
அப்புறம் இதுபோல் உச்சி மார்பு முதலிய அங்கங்களை மறைச்சி நம்ம உடம்ப வந்து வெளிப்படா தெரியாத அளவுக்கு நம்ம அங்கங்களை மறைச்சிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுபோல் உச்சி மார்பு அங்கங்களை மறைத்தல். சஞ்சரிக்கும் காலத்தில் காலில் நம்ம எங்கேயாவது வெளியே போனோம்னா காலில் செருப்பு இல்லாமல் போகக்கூடாதுன்றாங்க. அழுக்காடை உடுத்தாதிருத்தல் முதலிய இந்திரிய ஒழுக்கமாம். அழுக்காடையோ உடுத்தக்கூடாது, அது வந்து இந்திரிய ஒழுக்கம்ன்றாங்க. கரண ஒழுக்கம், இந்த 4 ஒழுக்கத்தில் இந்திரிய ஒழுக்கம் 21 இருக்குது. இத்தனையும் நம்ம கடைப்பிடிக்கணும். கரண ஒழுக்கம்னு இருக்குது. மனத்தை சிற்றவை இடத்தை நிறுத்தல். முதலில் புருவ மத்தியில் நிற்க செய்வித்தல். சிற்றவைன்றது இதுதான். சிற்றவைன்றது அதுமாதிரி பொற்சபை சிற்றவைன்றது இது நமக்குள்ளே தான் இருக்குது. அதனால் சிற்றவை இடத்துல நம்ம எண்ணங்களை நிறுத்த வைக்கணும். நம்ம மனதை வந்து இங்கே தான் செலுத்தணும். அது மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் கர்ண ஒழுக்கம். 2வது வந்து துர்விஷயத்தை பற்றாது இருக்குது. கெட்ட விஷயத்தில் நம்ம பற்றவே கூடாது, கவனமாக இருக்கணுன்றாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் நமக்கு நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கு நல்லா வந்து அருள் பிரகாச ஒளி கிடைக்கும். அதுதான் வந்து வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். அதுக்கான வழியை நம்ம தேடணும். அப்புறம் வந்து துர்விஷயத்தை பற்றாது இருக்கணும். அப்போ பிறர் குற்றம், அடுத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க இதை செஞ்சாங்க, இவங்க இதை செஞ்சாங்க, அந்த குற்றத்தை நம்ம விசாரிக்கவே கூடாது. இறை சிந்தனை இருக்கிறவங்க அடுத்தவங்களை பற்றின குற்றத்தை நம்ம விசாரிக்க கூடாதுன்றாங்க. பிறர் மீது அடுத்தவங்க மேலே நம்ம கோபியாது இருத்தல் வேண்டும்ன்றாங்க. அதுக்கடுத்தது வந்து தன்னை நம்ம பெரிய ஆள், நான் பெரிய ஆள், நம்ம காலில் இருக்க தூசு தான், அந்த மாதிரி தன்னை மதிக்கக்கூடாதுன்றாங்க. கடவுளை தவிர நம்ம வந்து சாதாரண ஆள் தான், அது அப்படி தான் இருக்கணுன்றாங்க. அதுமாரி ராகாதி நீக்கி இயற்கை சத்துவம் மயமாதல். நம்ம இயற்கை சத்துவமாக இருக்கணும். இயற்கை உணவு, ராகாதி கெட்டதெல்லாம் நெருங்க விடாமல் இயற்கை உணவு சாப்பிட்டு இயற்கையாக வாங்கணுன்றாங்க. அதுக்கான முயற்சியை நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் தனது தத்துவங்களை அக்கிரமத்தில் செல்லாது கண்டித்தல் முதலிய கரண ஒழுக்கம். நம்ம எப்போவுமே கெட்ட எண்ணங்களை தத்துவங்களை கொண்டு வந்து செல்லக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஜீவ ஒழுக்கம்னு இருக்குது. ஆண்மக்கள் பெண்மக்கள், ஆண்மக்கள் பெண்மக்கள் முதலிய யாவரிடத்திலும் ஜாதி சமயம் மதம் ஆசிரமம் சூத்திரம் கோத்திரம் குலம் சாஸ்திர சம்பந்தம் தேச மார்க்கம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் பேதம் நீங்கி எல்லோரும் நம்மவர்களாய் சமத்தில் கொள்ளுதல் ஜீவ ஒழுக்கன்றாங்க. ஜாதி மதம் எதுவுமே கூடாது, எல்லாருமே சமம் அப்படின்றாங்க. ஜீவ ஒழுக்கம். ஆன்ம ஒழுக்கன்றது தான் யானை முதல் எறும்பு வரை தோன்றிய சரீரங்களில் உள்ள ஆன்மாவே திருச்சபையாகவும் அதன் உள் ஒளியே பதியாகவும் யாவும் நீக்கமர கண்டு எவ்விடத்தும் பேதமற்று எல்லாம் தானாக நிற்பது ஆன்ம ஒழுக்கம். எல்லாமே இப்போ ஒரு சாதாரண எறும்புல கூட ஆன்ம ஒளி இருக்குது, இறைவன் அருள் இருக்குது. அது யானை முதல் எறும்பு வரை எல்லாமே ஆன்ம ஒளி. கடவுள் விளக்கம் இருக்குது, கடவுள் ஒளி இருக்குது, ஆன்ம ஒழுக்கம். அதுதான் சொல்கிறார். இவ்வண்ணம் நின்றால் மேற்குறித்த அருள் புருஷார்த்தம். அதை மாதிரி நம்ம பார்க்கும்போது எந்த உயிரும் தன்னுயிராக நினைக்கும் போது எறும்பை கூட சாகடிக்கூடாது. கொசு எறும்பு இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருந்தோன்னா நமக்கு எந்த ஒரு தீங்கும் நமக்கு வராது. அது எல்லாமே நம்ம கடைப்பிடிக்கணும். அதனால தான் எறும்புலேருந்து யானை வரைக்கும் ஆன்மா ஒளியாக தான் இருக்குது, தெய்வீகம் இருக்குன்றது நம்ம புரியணும். அரும் புருஷார்த்தம் கைகூடன்றாங்க. ஒருமை என்பது தனது அறிவு ஒழுக்கம் ஒத்த இடத்தில் தானே கைகூடும், மற்ற இடத்தில் தன்னால் இதரர்களுக்கு இம்சை இல்லாது அவர்கள் செய்யும் தான் சகித்து அடங்கி நிற்க முடியும். ஒருத்தவங்க துன்பத்தையே கொடுத்தாலும் நம்ம சகித்துன்னு தான் போகணும், சகிச்சுன்னு தான் போகணும். கஷ்டங்களே கொடுத்தாலும் அவங்கக்கிட்ட போய் நம்ம வந்து எதிர்த்து நின்று பேசக்கூடாது, அடங்கி தான் நம்ம போகணும்னு சொல்கிறாங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அட்டஞ்சோதி. இதை நான் பிடிக்கிறேன். எல்லா உயிரும் இன்புற்று வாங்க கவனமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில்.